ஏ காளியப்பா, காளியப்பா. வாங்கனே உக்காருங்க. அது ஒன்னிலமா தங்கச்சி, காளிய பொண்ணு இன்னைக்கு 2 நாளா போன் பண்ணிட்டே இருக்கிற, போனே எடுக்க மாட்டேங்கிறான். சரி அதனாலதான் வீட்லயே வந்து பாத்துட்டு போலான்னு வந்தம்மா. அப்பா நம்ம பேச்சு கூட நம்ம மாமா மதிக்கிறாரா? கல்யாணம் ஆகி 10 வருஷத்துல இது வரைக்கும் என் பேச்சே கேட்டதில்ல. நானு கவிதா வீட்டுக்காரர் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னதை வச்சு ஏன் ஒரு சொல் கூசரம் என் மாமா பேசாது போயிட்டாரா? அது ஒண்ணுமே இல்லைங்க அண்ணே, ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான ப்ராஜெக்ட் பண்ணுங்களாம், அதனால காலமரவே எழுந்து போயிட்டாரு. வரதுக்கு நைட்டு 10 மணி ஆகுமாக்கும். நீங்க போன் எல்லாம் போட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சரிங்களா? சரிம்மா தங்கச்சி, நான் போயிட்டு வர, வந்தா எனக்கு போன் பண்ண சொல்லு என்னம்மா. சரிண்ணே சொல்றேன். ஏனுங்க மாமா, ஏனுங்க கவிதாக்க வீட்டுக்காரி இப்பதான் வந்து உங்களை கேட்டு போனாங்க. நீங்க சீக்கிரமெல்லாம் 6 மணிக்கு வர மாதிரி எல்லாம் நீங்க வராதீங்க, 10 மணிக்கு மேல வாங்க சரிங்களா? கொஞ்சம் சந்தேகமாவே இருக்குதே, பின்னாடியே போய் பாப்போம். ஹலோ டே காளியப்பா, நீ சொன்ன மாதிரி உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டா. அவ என்னடா கேனத்தனமா பேசுறா? நானும் அதே கம்பெனி தான் வேலை செய்யறேன். எனக்கு இல்லாத ப்ராஜெக்ட் உனக்கு மட்டும் ப்ராஜெக்ட், அது 6 மணிக்கே எழுந்து போயிட்டியா? அவ்வளவுதான்டா, இதுக்கு மேல உன் பொண்டாட்டி போன் பண்ண மாட்டா. 10 மணி வரைக்கும் என்ஜாய் பண்ணலாம் சரியா? நான் வந்துட்டே இருக்கிறேன், வச்சிடறேன் போன. எனக்கு தெரியும்டா, அவகிட்ட என்ன சொன்னா என்ன மாதிரி பதில் சொல்லுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி சரி வா, சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. சரி சரி வந்துட்டே இருக்கிறேன், வச்சிடறேன். நல்ல பொண்டாட்டி நல்ல புருஷன். அட இப்படி எல்லாமா போய் சொல்லுவீங்க? கலிகாலத்துல என்னத்துக்கு இப்படி போய் சொல்லணும்? இன்றைக்கு வா மாமா, இன்னைக்கு வீட்ல உங்களுக்கு இருக்குது கச்சேரி. ஏங்க நீங்க ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி நாம ஏதாவது போய் சொல்லிட்டு போனா நம்மள வீட்ல வைப்பாங்களா? ஆனா இவங்க மட்டும் பாத்தீங்களா எப்படி டிசைன் டிசைனா போய் சொல்றாங்க.